டேரக்டர் சேகர் கமலா இவரோட டேரக்ஷனில் தனுஷ், ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா இவங்களால நடிப்பில் இப்போ ரெடி ஆகிட்டு ஒரு படம் தான் குபேரா. இந்த ஒரு படம் என்ன மாதிரியான படம், இந்த படம் எந்த பற்றின படமாக வரப்போகுது அப்படிங்கிறத ஏகப்பட்ட வீடியோஸில் நம்மளே பேசியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க அப்டேட் என்ன அப்படிங்கிறதுனா, இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிற நம்ம தனுஷ் அவரோட கேரக்டரும், இந்த படத்தில் முக்கியமான ரோலை நடிக்க போகிற அப்படிங்கிற சொல்லக்கூடிய நாகார்ஜுனா கேரக்டர் என்ன மாதிரியான கேரக்டராக வரப்போகிறாங்க, அவங்க 2 பேரோட கேரக்டர் என்ன இந்த படத்தில் அப்படிங்கிறது தான் இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க அப்டேட். இந்த படத்தில் நம்ம நாகார்ஜுனா அவர்கள் ஒரு பெரிய கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண வர ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக தான் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மெயின் வில்லனே இவர் தான் அப்படிங்கிறதோ சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருந்துட்டு இருந்துச்சு. ஏன் அப்படிங்கிறத இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு பிச்சைக்காரன் ரோலில் தான் நடிக்கிறாரு. ஆனால் பிச்சைக்காரன் ரோலில் மட்டும் இல்லாமல் பிச்சைக்காரன்லேருந்து ஒரு பெரிய மாஃபியா கேங்கே ஒரு டானா இவர் மாறுறாரு. ஏற்கனவே அந்த மாஃபியா கேங்க்கு ஒரு டானா இருந்துட்டு சில காரணங்களால பிச்சைக்காரனாக வாழ்ந்துட்டு இருக்காரா, அப்படி இல்லைனா ஒரு சாதாரண பிச்சைக்காரன் சடனாக ஒரு மாஃபியா கேங்க்கு டானா மாறுற ஒரு கதையாக இருக்க போதா அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறா நம்ம ராஷ்மிகா மந்தனா இந்த படத்தில் என்ன கேரக்டர் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டியான அப்டேட் இன்னும் கிடைக்கல. அப்படியே இருந்தாலும் இப்போ கிடைச்சிருக்க அப்டேட் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டராக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இவங்களுக்கு இப்போ வர பெரும்பாலான படங்களில் வர மாதிரி அந்த ஒரு கேரக்டருக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே இல்லாமல் வந்தமா போனோமா அப்படிங்கிற ஒரு கேரக்டராக இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸோடு தான் இந்த படத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட வீடியோஸில் நம்ம சேனலில் ஒன்று சொல்லியிருப்போம். அது என்ன அப்படிங்கன்னா, இந்த படம் ஒரு மும்பையில் நடக்கக்கூடிய ஒரு கதையை தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் தாராவி அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்கிற ஒரு அரசியலை பற்றின ஒரு படமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ இருக்க கிடைச்சிட்டு வர அப்டேட் கூட அதுக்கு சம்மந்தமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் என்ன மாதிரியான படமாக வரப்போகுது அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸை நம்ம சேனல் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அதனால செக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு கிடைக்கிற ஓவர் அப்டேட்ஸுமே உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். பை.